மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு கடைசி ஒரு 100 நாமம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமம். அனுகிரகம் என்றால் அப்படி கிடையாது, அப்படியே மழையாக பொழுந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம். அப்ப யாருக்கெல்லாம் இந்த அனுகிரகம் இருக்கும், எப்படியெல்லாம் ஆராதனை செய்தால் நமக்கு கிடைக்கும், நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் தக்ஷிணா தக்ஷிணாராத்யாயை நமஹ. ஓம் தக்ஷிணா தக்ஷிணாராத்யாயை நமஹ. இப்போ இதில் தக்ஷிணன் 2 வந்திருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ பெரிய தத்துவம் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. தட்சிணை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை உபசாரங்கள், நம்ம சாதாரணமாக பூஜை பண்ணும் பொழுது எவ்வளோ உபசாரம் பண்ணுறோம், அதனால் ஆராதிக்கப்படுபவள். இன்னொரு தட்சிணம் என்ன அப்படின்னா, தட்சிணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிதர்கள். இப்படி இவங்க 2 பேராலும் ஆராதிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள். சரி, அப்போ அடுத்தது இன்னொன்று இருக்குமே. அப்போ இதை எப்படி பதம் பிரிக்கிறோம் அப்படின்னா, தட்சிண அதட்சிண ஆராத்யா. இப்ப தட்சிணர்கள் அதட்சிணர்கள்னு 2 சொல்றோம். அப்ப தட்சிணர்கள் சொல்லும் பொழுது வேதங்கள் பண்டிதர்கள் படித்தவங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அதட்சிணர்கள் அப்படின்னா பாமர மக்கள், அவர்களுக்கெல்லாம் வேதங்கள் இதெல்லாம் இந்த சாநித்தியம் தெரியாது இல்லையா? அப்ப அவர்களாலும் ஆராதிக்கப்படக்கூடியவள். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரணமா தெய்வங்களுக்கு எவ்வளவு பெரிய பெயர்கள் நாம வச்சிருக்கோமோ அவ்வளவு பெரிய பெயர்கள், லலிதாம்பிகா, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி அப்படின்னு ஒவ்வொரு பெயர்கள் வைக்கிறோம். இதே பாமரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காவல் தெய்வமாக என்னென்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா, காத்தாயி, கருப்பாயி, குரங்கணி அம்மன், இப்படி நிறைய வச்சிருப்பாங்க. இது எல்லாம் கிராம தேவதையாக வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்க. இப்படி இருவருக்குமே பொதுவாக இருக்கக்கூடியவள். வணங்கும் முறை வேறாக இருக்கலாம், வழிபடக்கூடிய முறை வேறாக இருக்கலாம், ஆனால் வழிபடப்படுபவள் இவள்தான். கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலனும் ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, தட்சிண மார்க்கம் அதட்சிண மார்க்கம் அப்படின்னு சொல்றது. இப்ப வேதங்களால் வழிபடக்கூடிய அதை தட்சிண மார்க்கம், அந்த மார்க்கத்துக்கு வேதத்துல போறதுக்கு தட்சிண மார்க்கம். அடுத்தது தந்திரம், அதெல்லாம் நம்ம படிச்சோமே, அது ஒன்று இருக்கு. ஆனால் எங்க சொல்றது வாம மார்க்கம் அதட்சணம் அப்படின்னு சொல்றது. அந்த தந்திரங்களை சொல்லக்கூடியது வாம மார்க்கம் அப்படின்னு பெயர் சொல்றாங்க. அப்ப இந்த 2 மார்க்கங்களின் மூலமாக ஆராதிக்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது கடவுளை அடையிறதுக்கு நம்மளுக்கு 2 வழிகள் வச்சிருக்கோம். ஒன்று கர்ம மார்க்கம் அப்படின்னு வச்சிருக்கோம், இன்னொன்று இந்த ஞான மார்க்கம் அப்படின்னு. கர்ம மார்க்கம் என்ன, நம்முடைய அந்த கர்மத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ செஞ்சுக்கிட்டே அதன் மூலமா கடவுளை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ம மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள். இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பரபிரம்மம் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படிலாம் அடையலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க தவங்கள் செய்யணுமா, யோகங்கள் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய யோகிகளாக ஞானிகளாக இருப்பார்கள். அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாலும் வழிபடக்கூடியவராக இருக்கிறார். சரி, இது சொன்ன உடனே கண்டிப்பா கிருஷ்ணர் வந்துருவார். ஏன் அப்படின்னா, அவள் வேறு அவர் வேறு கிடையாது இல்லையா? அப்ப பகவத்கீதையில ஞான விஞ்ஞான யோகம், அதுல அற்புதமான ஒரு ஸ்லோகம், சதுர் வித்யா பஜம் தேமாம் ஜனாக சுகிருத்னோர்ஜுன ஆத்தோ ஜிக்ஞாசுரத்தாத்தி ஞானிச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன வழிபடக்கூடிய மக்கள் 4 விதமாக இருக்கிறார்கள். எப்படின்னா ஆரம்பிக்கிறார், எப்படி அப்படின்னா பரதர்ஷபன்னு ஆரம்பிக்கிறார். பரதர்களுக்குள் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த 4 விதமான ஜனங்கள். ஃபர்ஸ்ட் சொல்றது ஆர்த்தக, எப்பவும் சதா கஷ்ட காலத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க அப்படி இருந்து வழிபடக்கூடியவர்கள். அடுத்தது அத்தாதி, சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு அதற்காக கடவுளை வழிபடுவது. அப்ப ஏதோ ஒரு பொருள் ஆசை ஏதோ ஒன்று இருக்கக்கூடியது. அடுத்தது ஜிக்ஞாசு, ஞானம் வேண்டும் அப்படின்னு தேடக்கூடியவங்க. அடுத்தது ஞானி, அதை அடைந்தவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள். அப்ப இது 2ஐயும் நம்ம ஒரு பெருசா பிரிக்க முடியாதுன்னா 2ஆ பிரிக்கலாம். இந்த 4 பேரையும் 2ஆ பிரிக்க முடியும். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக விஷயத்தில் பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னொருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, உலக விஷயத்தில் பற்று இல்லாதவர்கள். அப்ப ஜிக்ஞாசாவும் ஞானியும் யாரு அப்படின்னா, இந்த உலக விஷயத்தில் பற்று இல்லாதவர்கள், வேண்டாதவர்களாக அவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னொருத்தவங்க உலக விஷயத்தில் பற்றுள்ளவர்கள் ஆர்த்த
அக்தாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படிப்பட்ட இவர்களால் ஆராதனை செய்யப்படக்கூடியவள் அப்படின்னு சொல்றதாம் தக்ஷிணா தக்ஷிணா ராத்யா மகாபெரியவா சரணம்.